என் மீது தேடி வந்த எவரையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நானே சொன்னாலும் நீங்கள் என்னிட வாழ்வு, நீங்கள் என் மந்தை என்றும் என்னோட சேர்வு. आरती आरती मंगल आरती गुरुकुलमे उम्मै वरे कुमारती कारुण्य बलियात्री कनिदासी तंदिड पूर्ण பொற்குடத்தால் வரவேற்கும் ஆரத்தி, வரவேற்கும் ஆரத்தி. இவையெல்லாம் உனக்காக செய்த பங்கை மறந்து விடாதே. நானே நல்காயும் நீங்கள் என்னிட வாருங்கள், நீங்கள் என் நன்மை என்றும் என் குரல் கேளுங்கள். திருப்பலி முன்னுரை. 5 நூற்றாண்டுகளை கடந்தும் காடாபாடி இம்மண்ணிலும் மக்கள் மனதிலும் நீங்காத நிறைவானவராய் கோலாச்சுமும் புனித சவேரியாரின் திருவிழா திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் இறைமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மன்னர் குடும்பத்தில் பிறந்து எளிமையை இனிமையாய் அணிந்து நற்செய்தியை சுமந்து தம் மண்ணில் பதம் பதித்த புனிதரை பெற்றுள்ள நாம் பெருமைப்பட வேண்டியவர்களே. அழியா உடலும் மங்கா புகழும் குன்றா புதுமைகளையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் நம் புனித சவேரியாரின் அன்பு பிள்ளைகளாகிய நாம் அவரை போல தாழ்ச்சியையும் தைரியத்தையும் இறை அன்பையும் பறைசாற்றுபவர்களாக வாழ்வோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்னும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புனித சவேரியார் பல லட்சம் மைல்கள் கடந்து இறை இயேசுவை பற்றிய நற்செய்தி தனது நாவாலும் அற்புதங்கள் செய்யும் கரத்தாலும் அனைவரின் விசுவாசத்தையும் ஆழப்படுத்த அழியா உடலை ஆதாரமாகவும் இம்மண்ணிற்கு கொண்டுள்ளார். அவரை போல சாட்சிய வாழ்வு வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது திவ்யநாதன் குடும்பத்திற்கு புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் அருட்பணியார் லாரன்ஸ் அவர்களின் பணி சிறக்கவும், உடல் சுகம் கிடைக்கவும், ஆண்டனி செபஸ்டினுக்கு இறை ஆசிரியர் கிடைக்க வேண்டியும் இத்திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் சந்தனராஜ் மாதரசு ஜெயக்குமாரி இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மகள்கள் மானசேரா சாண்டினா இவர்களுக்கு இறை ஆசிரியர் கிடைக்கவும் உடல் சுகம் வேண்டியும், மேர்சி மாதரசு இவர்களின் ஆண்மையை பாய்ச்சிற்காகவும், யுஎஸ்ஏ தாஸ் மரிய புஷ்பம் இவர்களுக்கு புனித சபையர் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், செபஸ்டின் மஸ்கலா மேரி, உபகாரசாமி, லிலிஸ் மேரி இவர்களின் ஆண்மையை பாய்ச்சிற்காகவும், அனைத்து உத்திரிக கஷ்டப்படின் ஆண்மையை பாய்ச்சிற்காகவும், அந்தோனி இயேசுதாஸ் அவர்களின் உடல்நலத்திற்காகவும், அவர்கள் பிள்ளைகளின் கருத்துக்கள் நிறைவேறவும் படிப்பதற்காகவும், லியோன் கிஷோருக்கு நல்ல மணமகள் கிடைக்கும்படியாகவும், பேரப்பிள்ளைகள் நன்றாக படிப்பதற்காகவும் இறை ஆசிரியர் அவர்களுக்கு நிரம்ப கிடைக்க வேண்டியும், ஞான பிரகாசம் அந்தோனி அம்மாள், மைக்கேல், மரியம்மாள், இயேசுதாஸ் விஜய் இவர்களுடைய ஆண்மையை பாய்ச்சிற்காகவும், அந்தோனி ராஜ் 25ஆம் ஆண்டு ஆண்மையை பாய்ச்சிற்காகவும், லிட்டிசா ரோஸ்லின் இவர்களுடைய உடல் சுகத்திற்காகவும் இறைவன் நிறைவாய்களை ஆசிர்வதிக்கப்படியாகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நம்ம வாழ்க்கையில முதல் காதல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த முதல் காதலை யாராலையுமே மறக்க முடியாது. அது உங்க கணவனா இருக்கலாம், இல்லை கணவனுக்கு முன்னாடி நீங்க யாராவது நேசித்திருக்கலாம். அந்த முதல் காதலை நாம் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது. ஏனென்றால் நாம் பெற்ற அந்த காதல் நம்முடைய தாயிடம் இருந்து, நம்ம இந்த உலகத்துல நம்ம முதல்ல அனுபவித்தது நம்முடைய தாயிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த காதல். அந்த காதலை நம்ம பிறகு கொடுக்கும்போது அந்த காதலை நம்மளால் மறக்க முடியாது. நம்முடைய திருத்தந்தை இப்படித்தான் சொல்லுகிறார், என்னுடைய முதல் காதல் நான் குருகுலத்திற்கு சென்ற போது இட்ட என்னுடைய கையொப்பம், அதுதான் என்னுடைய முதல் காதல் என்று சொன்னார். அதே போன்று கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் முதல் காதல் இருக்கும். ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது, நீங்கள் முதல் ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்கும்போது ஆமென் என்று சொல்லி உங்கள் விசுவாசத்தை சொல்லி அந்த ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்ற அந்த தருணம் தான் முதல் காதல். சவேரியாரும் அப்படிதான் ஆண்டவரை நேசித்தார். நற்கருணை வாங்கி அந்த தருணம் மட்டும் அது முதல் காதலாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு முறையும் இந்த திருப்பலியை நிறைவேற்றும் போது அது முதல் காதலின் கனியாக அவர் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் எங்க இருந்தவர் இங்க வந்து எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த பணியை அவரால் செய்ய முடிந்தது. அன்புக்குரியவர்களே, சவேரியாருக்கு நவநாள் எடுப்பதும் திருவிழா எடுப்பதும் முக்கியமல்ல. அவரை போல இயேசுவை காதலிக்க வேண்டும், இயேசுவை அன்பு செய்ய வேண்டும், அவருடைய அன்பில் ஊன்றி இருக்க வேண்டும். அதுதான் முதல் காதல். ஒவ்வொரு முறையும் திருப்பலி நாம் பங்கெடுக்கும் போது அவருடைய உடலையும் ரத்தத்தையும் நாம் உட்கொள்ளும் போது சொல்லுகிறது ஆமென், அதில் அந்த காதல் தெரிய வேண்டும். எனவே இந்த திருப்பலியிலே ஆண்டவரே, புனித சவேரியாரை போல உங்களை நேசிக்க தேவையான ஆற்றலையும் வல்லமையும் ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு தாரும் என்று திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இந்த மறை நிகழ்வுகளில் தகுதியான முறையில் நாம் பங்கெடுக்க நம்முடைய குற்றமுறைகளை நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடம் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து ஒரு நாள் உன்னக வாழ்வு கழைத்து செல்வாரா. ஆமென்.
உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்லுள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 செபிப்போமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் போதனைகள் வழியாக எங்கள் இந்திய நாட்டில் எண்ணில்லாத மக்களை உம்பாடு எடுத்துக் கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் விசுவாசத்திற்காக அதை ஆர்வத்தால் பற்றி எறியும். புனித திருச்சபை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண்கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அழிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரின் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை. கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல
நிலங்கள் எல்லாம் பசுமையாக்கினி தானியங்கள் விளைய செய்தீர் எங்கும் வளமை இறைவா இறைவா எமக்கும் வளமை இரண்டாம் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை திருவசனங்கள் 16 முதல் 19 மற்றும் 22, 23. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றும் இல்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கின்றது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்சலவும் இன்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவை அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நான் யாருக்கு அடிமையாய் இல்லாது இருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் நீக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டிய நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் போ எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 வசனங்கள் 15 இறுதியாக காலத்தில்
இயேசு 12 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றோர் தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்களின் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தி பறைசாற்றினார்கள். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரே நல்வாழ்வு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்மை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. அடியே வாழ்க, அடியே வாழ்க. இயேசுவின் வாழ்ந்தவர்களே, பாடப்போவதில் பாடல் எழுதுனா இல்லை. சவேரியா பற்றி ஒரு சின்ன பிரசங்கம். இந்த 2ஆம் வாசகம் ஒரு அழகான செய்தியை நமக்கு கூறியது. நற்செய்தி அறிவித்தல், நானாக அதை விரும்பி ஏற்றுக்கொண்டால் அதற்கு கைமாறு கிடைக்கும். இது என் மேல் சுமத்தப்பட்டது அப்படின்னு சொன்னார். கைமாறு வாங்காம நற்செய்தி அறிவிப்பதுதான் ஒரு நற்செய்தி அறிவிப்பாளனின் கடமையாக இருக்கிறது. ஏற்கனவே இயேசு சொல்லியிருக்கார், இலவசமாக பெற்றுக் கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள். நற்செய்தி அறிவிப்பதால் எனக்கு என்ன பயன் அப்படின்னா, அது கொடுக்கும் மன நிறைவு. 4 பேருக்கு நல்லது சொல்லி திருத்தும் பொழுது மனசுக்குள் வருகின்ற அந்த நிறைவுதான் நற்செய்தி அறிவிப்பின் பலன், கைமாறு. இந்த சவேரியா பெரிய செல்வ செழிப்புடன் வாழ்ந்தவர் நற்செய்தி அறிவிக்கும் பணியால் ஈர்க்கப்பட்டு தன்னையே அதில் கரைத்துக் கொண்டார். 10,000 கிலோமீட்டர் ஜப்பான் படகிலேயே பயணம் செய்தார். 10,000 கிலோமீட்டர் படகுல. இப்போ உள்ள படகாச்சும் மோட்டர் வச்சிருக்கிறது பாதுகாப்பா நினைச்சு பாருங்க. 10,000 கிலோமீட்டர் படகுல பயணம் செய்யும். இல்லைன்னா அவரு கோவாவில் பிரசங்கம்லாம் வச்சுட்டு அங்கேருந்து ஏற்கனவே குருக்கள் இருக்கிறாங்க பார்த்துக்குவாங்கன்ட்டு அடுத்து இந்தோனேஷியா ஜப்பான் எல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டாரு. ஜப்பான்ல போய் 4 ஆண்டுகள் இல்லை 2 வருஷம் பணி செஞ்சிருக்கு. 2 வருஷம் 3 மாதங்கள் பணி செய்கிறாரு. அவருக்கு என்னன்னா அவரோட அரசனை பார்க்க வேண்டும், அவருடைய அனுமதியோடு நற்செய்தி அறிவிக்க வேண்டும்ட்டு ட்ரை பண்றாரு. வாரக்கணக்கில் காத்திருக்காரு. அரசனை பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டது, பார்க்க முடியல. இருந்தாலும் ஒரு 2000 கிறிஸ்தவர்கள் ஏதத்திற்கு சாட்சி போகிறார். உடனே கோவாவில் செய்தி போது அவசரமா இங்கே வாங்க, உங்களுக்கு இங்கே வேலை இருக்குன்னு திரும்பி ஒடியாடுறாரு. கோவாவில் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அவர் யோசிக்கிறார். ஜப்பானில் பணி செய்யும் பொழுதுதான் சீனாவை பற்றி கேள்விப்படுகிறார். சீனா பெரிய நாடு, ரிச் கல்ச்சர், அதாவது ரொம்ப வளம் செறிந்த ஒரு கலாச்சாரத்தை கொண்ட நாடு. அங்கேயும் அந்த ஈஸ்ட்னா கிழக்கு பக்கம்லாம் போய் சேரணும்னு ஆசை. அவர் என்ன அங்கே போய் செஞ்சா எப்படி இருக்கும்ட்டு ஆசைப்படுறாரு. ஏற்கனவே ஜப்பான்ல கிடைச்ச ஒரு கசப்பான அனுபவத்தால ஒரு அனுமதியோட அங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதாவது அரசு அனுமதியோடு அங்கே போய் சேவை செய்ய வேண்டும், மக்களை மனமாற்ற வேண்டும் என்று அது ஆசைப்படுறாரு. இடையில
மடுக்கா ஒரு தீவு. அந்த தீவுகள்லாம் ஒவ்வொரு தீவுலையும் போய் வேதம் போதிச்சுட்டு வர்றாங்க. ரைட். அந்த சவேரியா ஊற்றிய விதைகள் எதனால் நற்செய்தி அறிவிக்க வேண்டும்? நற்செய்தினா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நற்செய்தி என்பது இயேசு சொல்ற வார்த்தைகளை இயேசுவிடம் மக்களை கொண்டு வருதல். எனக்கு கொண்டு வரதில்லை, வாங்க என்ன பாராட்டுங்க போகணும், அது கிடையாது. ஒரு நற்செய்தி அறிவிப்பாளன் இயேசுவிடம் மக்களை கொண்டு வர வேண்டும், முதல் படி. அதனால ரெண்டு பேரா அனுப்புறாரு. தனியா போனா இவன் வந்து பீத்திக்கு அலைவான்னு சொன்னா அப்புறம் சீடர்களை இரண்டு பேரா, நீங்கள் என் சாட்சிகள். நீ உனக்கு சாட்சியை சொல்லணும், நான் அப்படியாக்கும் உன்னோட படாடவத்தை அறிவிக்கிறது இல்லை. எனக்கு சாட்சிகளாக நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் பொய் சொல்லுங்க. நற்செய்தியின் சாட்சிகளாக. அதுதான் ரெண்டு பேரா, சின்ன பேரையும் பர்னபாவா இருக்கிறாங்க. ஒவ்வொரு 12 திருத்துவதற்குள்ள ரெண்டு பேரா போறாங்க ஒரு நாள். காரணம், அவர்கள் இயேசுவுக்கு சாட்சிகளாக விளங்க வேண்டும். அதுதான் சரி. இயேசுவிடம் எதற்காக கொண்டு வர வேண்டும்? இயேசுதான் வாழ்வு தருகிறவர். முடிவில்லாத வாழ்வும் அமைதியும் அங்கதான் இருக்கு. அவர் மட்டும்தான். நாம் என்ன நினைக்கிறோம்? அந்த சந்தோஷம் நிறைவெல்லாம் மற்ற இடங்கள் இருக்கிறது. காசு பணத்திலேயோ பதவிகளிலேயோ பெருமையிலேயோ செல்வாக்குலையோ இருக்கிறது. நாம் ஏமாந்து போகிறோம். பழைய ஏற்பாட்டை சொல்லும், உங்களுக்கென்று ஓட்டை தொட்டிகளை கட்டி கொண்டீர்கள். அதாவது உயிருள்ள நீர் சுரக்கும் ஊற்றாகி என்னை கைவிட்டு விட்டு உங்களுக்கு ஓட்ட தொட்டியை கட்டி வச்சுட்டு இருப்பாங்க. ஓட்ட தொட்டியில எவ்வளவு தண்ணி நிற்குமா? நிற்க. எனவே நிறைவும் அமைதியும் தருபவர் இயேசு மட்டும்தான். அங்க மட்டும்தான் எல்லாருக்கும். பாக்கி எல்லாமே டெம்பரரி, கொஞ்ச நேரம். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், அந்த பதவி புகழ் அதெல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு நடக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்க நிக்கிற வரைக்கும் தான் நான் ஞாபகம் வச்சிருப்பேன். ஏன் போயிட்டு நாளைக்கு திரும்பி வந்தா யார் இந்த ஆளுமா? முடிஞ்சு போச்சு. இடத்துல இன்னொருத்தன், அவன் இடத்துல இன்னொருத்தன், அவ்வளவுதான் வாழும். அது எல்லா இடத்துலையும் டீச்சரா இருந்தாலும் சரி, நீ பதவியில் இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வருஷம், 4 வருஷம் 5 வருஷம் இல்லையா? இந்த வயசானவங்க உட்காந்துருக்கு. ஒரு காலத்துல பாட்டு பயங்கரமா பாடி இருக்குங்க, சத்தம் போடாம உட்காந்து வந்த சேர்த்துக்கலப்ப கிளம்பிக்கொண்டு இங்கே வேலை. உண்மையில எல்லாம் அப்படித்தான், எல்லாமே அப்படித்தான். புரியுதா? அதனால நான் இங்கே போயிட்டு திரும்பி வந்தேன் என்ன சொல்லுவீங்க? இவருக்கு இங்க என்ன வேலை? அதான் எல்லாருக்கும் இங்க என்ன வேலை? பிசாசு கேட்குறது இல்லையா, இயேசுவே உமக்கு இங்க என்ன வேலை அப்படின்ற மாதிரி. எல்லாமே நிரந்தரமற்றது. எல்லாமே நிறைவு அப்படின்னா இயேசு மட்டும்தான். அது இல்லாட்டி நிறைவு எங்குமே இல்லாத அந்த வசனத்தோட உங்களுக்காக ஓட்டை தொட்டிகளை கட்டி கொண்டீர்கள். அது ஆழமா சொல்றதுதான் நற்செய்தி அறிவிப்பாளர். அவன் அனுபவிக்கணும், அதை எடுத்து சொல்லணும். எப்படி நிறைவு தருகிறார்? புரியுதா? இப்ப சவேரியார் நினைச்சிருந்தா பெரிய பணக்காரர், அந்த அரசனுக்கு கப்பு கொடுக்கிற அளவுக்கு செழிப்பு வாய்க்கிற அப்பா, அதெல்லாம் விட்டு இங்க வந்து ஒரு பிச்சை எடுக்கிறார். நினைச்சு பாருங்க, பெரிய கோடீஸ்வரர் பிச்சை எடுத்தா அப்படி இருக்கும். ஒரு குருவான ஒருத்தர் இருந்தார், இயேசு சபை குரு. அவர் வந்து இயேசுவை போலவே வாழ வேண்டும்ட்டு 1 வருஷம் பிச்சை எடுத்து வாழணும்ட்டு போயிருக்கார். அது யாரும் தெரியாத இடத்துல பிச்சைக்காரனாவே வாழ்ந்தார். ஒரு கிழிஞ்ச கைலி, கிழிஞ்ச பணிய, தட்டு, ஒரு கம்பு, பிச்சைக்காரன் படுத்து தூக்கி இருக்கிறாரு. அவருடைய அனுபவம். அவரை நான் ரோவில் சந்தித்து கத்திகாலில் பேச வந்திருந்தாரு. அறிமுகப்படுத்தினாங்க. பாதுபடி 1 வருஷம் பிச்சைக்காரனா வாழ்ந்துட்டு திரும்ப சபைக்கு போயிருக்கு. அவர் அனுபவங்கள் கேட்டா, அவர் தியானம் நடத்த கான்வென்ட்டுகள்லாம் போயிருக்காரு. அடிச்சு வச்சுக்கிட்டு அடையாளம் வெளியே போகணும். அப்புறம் நிறைய நாட்கள்ல பட்டினி கிடந்திருக்கிறாரு. யாரும் கொடுக்காத பிச்சை எடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து பாதி பிரெட்டை பிச்சை கொடுத்து சாப்பிட்டு தண்ணி குடிக்க இந்த மாதிரிலாம். அந்த அனுபவம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் காசு ஆசையா இருக்கு, இல்லை பேங்க் அக்கௌண்ட் காலி பண்ணிட்டு எப்படியே ஏழ்மையில இருந்தால்தான் ஒரு ஏழ்மைனா என்ன அப்படின்ட்டு அனுபவித்து பார்த்துருக்கேன்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம். அதான் இறை அனுபவத்தை கொடுக்கிறது தான். அதனால நிறைய பேர் இந்த வாழ்வு நிறையை விட்டு
வழிமாறி போய்விடுகிறார்கள். தவறான போதனைகள், தவறான எண்ணங்கள், புரியுதா? இளைஞர் சமுதாயம் முக்கியமா ஒரு நல்ல வழிகாட்டுதல் தலைவரின்றி தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் இல்லை. இளைய சமுதாயம் திக்கு திசை தெரியாமல் எப்படி வாழ்வதுன்னே தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஒரு அழிவு பாதையில போயிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பேர் கஞ்சா அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, எதுக்கு பண்றான்னு தெரியாம, என்ன வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்கிறான்னு தெரியாது. சட்டு போட்டு சீக்கிரம் சேர்த்து மண்ணோட போயாரு கரிகெட்ட வாழ். காரணம், இந்த நற்செய்தியின் ஆழம் அங்கே போகல. வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சரியான படிப்பினைகள் அவருடைய பெற்றோரால் கொடுக்கப்படவில்லை. முதலே பிச்சை எடுத்து வச்சிருந்தா தன்னா அந்த மாதிரி தறிகிடுவானா இல்லை. சுதந்திரம் செல்ல ஓவர செல்லம் கொடுத்து உருப்படாம அடைக்கும் முதல் குற்றவாளிகள் யாரு? யாரு முதல் குற்றவாளிகள்? ஒரு இளைஞன் தடுமாறி போறான்னு முதல் குற்றவாளி பெற்றவங்க சரியாக வளர்க்கவில்லை. அவனுக்கு மதிப்பீடுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாளைக்கு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த குழந்தை வச்சு அவர்களுக்காக வாழணும். ஒரு போன வாரத்துல பங்குல ஒரு பையன் 37 வயசு, குடின்னா குடி, அவ்வளவு குடி, காலைல குடிப்பான், மதியம் குடிப்பான், சாயந்தரம் குடிப்பான். பிள்ளைங்க இல்லை, குடிச்சா எப்படி பிள்ளை பார்க்குமா? இல்லை, எல்லா உயிரினும் செத்து போயிரு. குடிகாரனுக்கு நிறைய பேர் குழந்தைக்கா காரணம் குடிச்சா சாராயம் என்ன பண்ணுது? உயிர் அணுக்களை சிதைத்து விடுகிறது. குழந்தை பிறக்கா முதல் சைடு எஃபெக்ட்னா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல குழந்தை இல்லை, புள்ள அழைஞ்சிட்டு கிடக்க வேண்டியதுதான். ரெண்டாவது, குடிகாரனுக்கு யாராச்சும் பொண்ணு கொடுப்பானா? நீ கொடுப்பியா? யாராச்சும் பொண்ணு கட்டிய போனா? முதல்ல கொடுக்க மாட்டான். 10 ஆளா கடந்துக்கிட்டு அல்லோர்னா அல்லது வகைப்படும். கடைசி வரைக்கும் இந்த தனிமையானை கொள்ளும். மூணாவது, சமுதாயத்துக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் கிடைக்குமா? பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் குடிகாரனுக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? குடிகாரன். மூணாவது எஃபெக்ட். நாலாவது எஃபெக்ட் என்ன? குடிகாரன் ஒருபோதும் பணக்காரனாக முடியாதுன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. ஏன்னா அடமானம் வச்சு ஓட்டாண்டே ஆகலாம், ஒருபோதும் சேர்க்க மாட்டான். நல்ல கொத்தனார் வேலை பார்ப்பான், 800 ரூபா 900 ரூபா சம்பளம் வாங்குறான், அங்கேயே குடிக்கிறது, பாட்டு வாட்டி வீட்டில் வந்து குடிக்கிறது, தெரிஞ்சோட நைட்டு குடிக்கிறது, 100 ரூபா பொண்டாட்டிகளை கொடுத்துட்டு பொழுதன்னைக்கும் குடியே தெய்வம் வயிறே சாமி அப்படின்ட்டு வாழ்ந்து 60 வயசுக்கு போய் சேர்ந்தாங்க. என்ன வாழ்க்கை? அந்த ஆன்மால எங்க போவோம்? போன வாரம் நான் சொன்ன இந்த பையன் செத்து போயிட்டான். பஞ்சகாமம் வளர்ந்துருக்கு, கண் ஆபரேஷன், குடிச்சு விட்டான். ஆக்கட்டால வீட்டிலே உயிர் கொண்டு மலையோட மலையா அள்ளி வச்சுட்டு அவன் பிள்ளைங்களோட கொண்டாட்டி ஆனாதே நிற்குது. புரியுதா? இந்த மாதிரி இளைஞர்கள் தறிகெட்டு போக காரணம் ஒன்று பெற்றோர், ஒரு சமுதாயத்தில் தீய மதிப்பீடுகள். இப்படி செஞ்சா தப்பு இல்லை, எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற நற்செய்தி மதிப்பீடு தாக்கம் வேண்டும். வாழ்க்கை எதற்காக இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை தான். 7 பிறப்பு 10 பிறப்பு எவனுக்கும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? மனித வாழ்க்கை ஒரு முறை. இந்த ஒரு முறை வாழ்க்கை எல்லாரும் வாழ்த்துமாறு வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கை. அதுதான் சவேரியாரை கொண்டாடுறீங்க. எதுக்காக கொண்டாடுறீங்க? அந்த காசு பணம் தூக்கி வச்சுக்கிட்டு எங்கேயோ போய் 4 மாசம் குடியிருந்தார் நாகப்பட்டினத்தில், அவ்வளவுதான். எனக்கு அந்த பக்கத்துல தான் புதுசை கூட தங்கி இருந்திருப்பார், மழையிலே வெயிலே. இன்னைக்கு அழகா போலாம் போட்டி புடவெல்லாம் கட்டி நிற்க வச்சிருக்கீங்களா, குளிர் இல்லாம இல்லையா? ஆனா அப்ப எப்படி கிடந்தாரு? இந்த வெளியே தூவி வச்சிருக்கிறீங்களா? என்ன போட்டு வச்சிருக்க வாசல்ல? சேத்துல நடக்க முடியாது, கோரை போட்டு வச்சிருப்பீங்க அந்த காலத்துல. அந்த பாரம்பரியம் மறக்காம கோரையை போட்டுறீங்க. அது சொன்னதெல்லாம் விட்டுறீங்க. புரியுதா? அதனால அதான் அப்படி வாழ்ந்தவர், இயேசுக்காக வாழ்ந்தவர் மட்டும்தான் இன்னைக்கு இங்க நிற்கிறார். உலகத்தின் பீடங்கள்லாம் தூக்கி வச்சிருக்கான காரணம் நல்ல வாழ்க்கை. எத்தனையோ பேருக்கு நல்ல வழியை காட்டியவர் சவேரியார். அதனால இந்த பெற்றோரின் கடமை நல்ல மதிப்பீடுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். செல்ல கொடுக்குறியா? 1 மணி நேரம் விளையாடு, பாக்கி வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்ற நேரத்துல சாப்பாடு, தூங்குற நேரத்துல தூக்கம். ஓவரா செல்ல கொடுத்து பொழுதுக்கும் கண்ணு விட்டு நைட்ல பூரா செல்ல கொடுத்தா புள்ள ஒழுங்கா வளருமா? பள்ளிக்கூடத்துல அடிக்க முடியாம பண்ணி விட்டீங்க எல்லாம் சேர்ந்து. குச்சி எடுத்தா போலீஸ் போறான்,
வீட்டுல இருக்கிறது ஒரே கருவேப்பிலை குத்து மாதிரி ஒன்னே ஒன்று என்ன பண்ற, ஊட்டி ஊட்டி வளர்க்கிற, அது தறிக்கிட்டு போகுது. நான் நிறைய பேர்ட்ட கேட்பேன், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண போறோம் ஃபாதர், நான் கேட்கறதா கேட்பேன், உன் பிள்ளைக்கு சமைக்க சொல்லி கொடுத்தியா? இல்லப்பா, எப்போதும் சொமேட்டோ ஸ்விக்கியெல்லாம் சாப்பிட்டு ஒரு அடிப்படை எங்கேயாச்சும் போற வேற இல்ல வேலையாள வச்சு செஞ்சிருக்க கூடாது. ஒரு சோறாக சொல்லுவீங்க, அதை சொல்லி கொடுக்குறேன். நான் MBBS படிச்சிருக்கேன், சோறு தண்ணி எடுக்க மாட்டேன்னா பட்டி கிடக்க வேண்டியது. எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல மதிப்பீடு, காலை சீக்கிரம் எந்திரி, பூசைக்கு போ, பைபிளை படி, செவம் பண்ணிட்டு இந்த மாதிரி செவேரியார் கொண்டு வந்த மதிப்பீடுகள். அவர் கையில் ஒரு சின்னோட மணி இருக்கும், எப்போதும் அந்த மணி அடிச்சுக்கிட்டே போவாரு. இந்த பிள்ளைகள் எல்லாம் கூட போவோம், சின்ன பிள்ளைகள்லாம் கூட்டி இங்கெல்லாம் ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துருக்கணும். அவரு எல்லா பிள்ளையும் வர வச்சு செவம் சொல்லி கொடுக்கறது, பிதாசம் சொல்லி கொடுக்கறது. அப்போ ஒன்றும் படிப்பறிவு இல்லாது 300 ஆண்டுகளுக்கு முன்னாள். அப்போ அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுமா, மறந்து போயிருமா, திருப்பி சொல்லிக் கொடுங்க பிதாசம் மறந்து போயிட்டு வரலாறு சொல்லி மறந்து போயிட்டு அவர் தமிழை கற்றுக்கிட்டு சொல்லிக் கொடுக்குறாரு. இல்லை கேட்டீஸ்ட் கிடையாது, சாமியார் கிடையாது, ஒருத்தர் கிடையாது, அவ்வளோ மக்கள். அப்ப என்ன சொல்றாரு, கடிதம் எழுதுறாரு, இங்க எவ்வளோ பேரு அப்ராணி மக்களா இருக்காங்க, வடக்கை எது இடக்கை எது தெரியாம இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஒரு போதகர்கள் இல்லை. பள்ளிக்கூடத்துல போய் காசு வாங்கிட்டு போதிச்சுட்டு இருக்கிறீங்களே, நீங்க எல்லாம் கிளம்பி இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அவ்வளோ மக்கள், பாமர மக்கள் இயேசுவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட்டு இதை வேலை செய்யுங்கள்ட்டு கடிதம் எழுதுகிறார் தன்னுடைய சபை தலைவருக்கு, கொஞ்சம் பேருக்கு அனுப்பி வைக்கல அப்படின்னு. அந்த அளவுக்கு தாகம், ஆன்ம தாகம் அவங்களுக்கு. அதனால நமக்கும் அந்த தாகம், சப்பர தண்ணி பூசிக்க வர்றதில்லை தாகம் இல்லையா? எப்போதும் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். என்ன நேர்ந்தாலும் கடவுளை ஒட்டி இருத்தல், எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை ஒட்டி இருத்தல். அதனால அப்படி இருந்தாதான் வாழ்வடைய முடியும். நற்செய்தி மதிப்பீடுகள் வழியா வாழ்ந்து போனாதான் நாம் இயேசுவை அடைய முடியும். புரியுது அவங்களுக்கு? இடையில வர்ற இந்த உலக கவலைகள், சண்டை சச்சரவு, அது இதெல்லாம் அந்த மனசு அதில் போயிட்டோம்னா பொழுதன்னைக்கு அதிலே கிடக்கும், நிம்மதி இருக்காது, நம்முடைய ட்ராக் மாறி போயிடும். எனக்கு நிறைய நேரம் இதே போராட்டம். எங்க போனாலும் பணத்துல நாணயமே இல்லை. எவன்கிட்ட 195% திருட்டு மேலதான் இருக்கான். எங்க போனாலும் எதை சொன்னாலும் நேர்மை, நாணயம். 5 ரூபான்னு 50 ரூபான்னு சொல்றான். நான் பார்க்கிறேன், ஏன் இப்படி இருக்கு இந்த உலகம்? எதை எடுத்தாலும் சரி நாணயம் சுத்தமா. நான் நினைக்கிறது, ஏன் இப்படி நேரா கேட்ட கொடுத்துட மாட்டோமா? காய்கறி வாங்க வர்றது கூட நான் கொடுக்க வருது. அதுல ஒரு சின்ன ஊழல் நான் கேட்டா ரொம்ப ரசமா கொடுக்க மாட்டேன்னா, எனக்கு அதை ஏன் நேரம் கேட்டு வாங்கினா ஒரு பில்லு மாதிரி போட்டு எழுதி அப்படி பண்ணி ஒரு கொட்டேஷன் கேட்பான், இதுக்கு எவ்வளவு ஆகும்னு கேட்டா என்ன உடனே சொல்ல தெரியாது. நான் போட்டு சொல்றேன்னு போயிடுறான் கிளம்பி, பாட்டு போட்டு தள்ளிடுறான். ஏன் இந்த திருப்தி தரணும்? என் நேரம் கிட்ட மாதிரி 5 ரூபா கொடுங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போவான். எங்க பார்த்தாலும் பார்க்கிறேன் நாணயம் அவங்க ஏன் அப்படி பார்க்கிறேன்? ஆனா ஒண்ணு, யாரெல்லாம் இப்படி திருடுறாங்களோ அதெல்லாம் எங்க போவோம்? கடைசியா எங்க போவான்? அன்சாரிட்டு தான் போவோம். நான் சொல்றேன், எங்க வரணும் பயப்படாம சொல்ற ஒரே உண்மை, உனக்கு உரிமையா இல்லது ஒன்று இருந்துச்சுன்னா அது ஒன்றை தங்கா. எந்த வழியில் வந்தாலும், புரியுதா? அதனால எந்த வழியில தீய விட வந்தாலும் அது ஒன்றை தங்காது, எங்கேயாச்சும் விட்டு போயிடும். புரியுதா? ஐயோ இல்லாட்டி முத்து பைனான்ஸ் ஒன்று இருந்துச்சு, எங்கேயாச்சும் வளைச்சிட்டு போயிடும். நீ குருவி சேர்க்கிற மாதிரி திருடி சேர்க்கறது, எங்கேயாச்சும் யாராச்சும் முடிக்கிட்டு போயிடும்லப்பா. அப்ப ஐயோ சுகர் வந்துடுறாங்க, சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். பைபிள்ல இருக்கு, புரியுதா? என்ன செல்வம்? அதாவது அநீதியான வழியில் சேர்க்கும் செல்வம் ஆற்று தண்ணீரை போல வற்றி போகும். எப்படி வற்றி போகுமா? ஆற்று தண்ணி எப்படி ஜூன் மாசம் வரும் ஃபுல்லா, அப்புறம் கோடை காலத்துல ஒரு சொட்டு இல்லாம காரணம், அது போல அநீதியா சேர்த்த எல்லாமே போகும். புரியுதா? நல்ல ஞாபகம் வச்சு. அதனால எப்போதுமே இந்த காசு விஷயத்துல இது பண்ணி வைக்க, இதுதான் எனக்கு தேவையில்லை. அது இருந்தாதான் ஆன்மீகம் மட்டும்
அது இருந்தாதான் நீ ஜெபிக்க முடியும். இந்த கை சுத்தம் இல்லாட்டி மனசு சுத்தம் இருக்காது, மனசு சுத்தம் இல்லாட்டி ஆன்மீகம் ஒட்டாது, ஜெபிக்க முடியாது முதல்ல. புரியுது? அதனாலதான் தேவை தூய்மையான உள்ளத்தோர் பேரு பெற்றோர் அவர்கள் கடவுளை காண்பார்கள். அதனால என்ன செய்யணும்? கடவுளை நிறைய சோதனை வரும். எல்லாருக்கும் இயற்கையா வராது. ஒரு பணம் பார்க்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சோதனை வரும். அதான் அவ்வளவுக்கு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா என்ன அப்படின்ட்டு. புரியுதா? அதனால சத்துணவு சாப்பிட்டீங்க, ஒரு 5 முட்டை வீட்டு எடுத்து போட்டா என்ன 5 பேரும் அள்ளி. எனக்கு ஒருத்தர் தெரியும், ஒருத்தர் இருந்தாரு, சத்துணவு முட்டை பாதி தான் போடுவார். அது பாதி கமிஷன், பிள்ளைங்களுக்கு முழு முட்டை கொடுத்தா பாதி போடுவார். அது பல தலைமுறை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. பாதி முட்டை தான் போடுவார். நான் அது கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களோட அந்த மாதிரி எங்க எல்லா இடத்துலயும் வருது அப்படி ஏதோ கொஞ்சம். அதனால கடவுள்கிட்ட வேண்டி, கடவுளை எனக்கு தேவையான நேர்மையான கொடு, என் கையை சுத்தமா வச்சுக்க. புரியுதா? அந்த மாதிரி தீமை செய்வதை கையை தடுத்து நிறுத்திக்க அப்படின்ட்டு செபிக்க வேண்டும். சோதனைக்கு உட்படாதபடி என்ன பண்ணணும்? செபிக்க வேண்டும். நாணயமா இருக்கணும். உரியது எனக்கு இருக்கட்டும், எனக்கு இல்லாதது தேவையில்லாத எனக்கு தேவையில்லை. அதனால அதான் முதல் மதிப்பீடு. பணத்துல ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, குணத்துல பணக்காரனா இருக்கணும். அம்பரோசியார் சொல்வார் அழகா, இந்த மண்ணுலகில் ஏழைகளுக்கு பணக்காரர் உதவி செய்கிறார்கள், விண்ணுலகில் ஏழை பணக்காரர்களுக்கு உதவி செய்வார். எவ்வளவு அழகான வாசகம் பார்த்தீங்களா? அதனால சரியாட்ட செவிங்க, மனசுத்தம் வேணும். 2வது நற்சின் மதிப்பீடு, வாழ்வது போராட்டம். போராட்டம் தான். நேர்மையா இருக்கவனுக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும், சண்டை சச்சரவு எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் அதை தாங்கிட்டு போறதுதான் கிறிஸ்தவ வழி. புரியுதா? 3வது, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எண்ணங்களை விதையுங்கள். நீ கராத்தே கற்றுக் கொடுக்காட்டி பரவாயில்ல, கருத்தர் கற்பித்த ஜெபத்தை என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். இப்போ போய் கராத்தே சொல்லிட்டு அவன் போட்டு சுட்டுட்டு போயிடணும். புரியுதா? அதனால முதல்ல இது, அப்புறம் அது. நான் இப்போ வீட்டுக்கு போறேன், இந்த பிள்ளைங்க கோயிலுக்கு வரீங்களா எல்லாம்னா, அதெல்லாம் வர்றதில்லப்பா, சின்ன பிள்ளை அனுப்பி வைக்க. அவன் டியூஷன் கிளாஸுக்கு போறாங்க. முதல்ல கோயிலுக்கு போ, அப்புறம் டியூஷனுக்கு அனுப்பி வைக்கலாம்னு சொல்லிக்கலாம். புரியுதா? எனவே தர்மியான நாளிலே சவேரியாரிடம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஊர் மக்களையும் பங்கு மக்களையும் ஒப்படையுங்கள். அவர்கிட்ட அந்த ஆன்மீக தாகம், இயேசு மூலின்ற தாகம் எங்களிடம் பற்றி எறிய வேண்டும். நாங்களும் நடமாடும் நற்செய்தியாக இருக்க வேண்டும். செல்லும் இடமெல்லாம் அவரை போல இயேசுவை விதைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு ஜெபித்து ஒப்புக் கொடுங்கள். இறைவன் உங்களை சவேரியார் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். இயேசு விட்டு சென்ற இறையரசு பணியை ஆற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருப்பாய் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவருக்கும் தேவையான ஞானத்தையும் உறுதியான நம்பிக்கையையும் தந்து சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீரோ ஆண்டவரை என்றென்றும் வாழ்கிறேன். உமது அரணை தலைமுறை தோறும் உணராமே. அருள்மிகு ஆண்டவரே, எங்கள் தந்தாய் சத்திய சேவா சகோதரிகளையும் அவர்கள் பராமரிப்பில் உள்ள முதியோரையும் உமது கையில் அர்ப்பணிக்கின்றோம். காத்தருளும் ஆண்டவரே. மேலும் நோயால் வருந்துகின்றோரையும் முதுமையால் அவஸ்தைப்படுகின்றோரையும் நீரே பாதுகாத்து அவர்களுக்கு ஆசி வழங்கி காத்தருளும்படி உம்மை மன்றாடுகிறோம். பாரி, கடவுளின் செயல்களை பாரி. அவர் மானிடர்களிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுவதற்கு உரியவை. இறை திருவே, பல்வேறு போராட்டங்களினாலும் வருந்தும் உம் மக்கள் மேல் அன்பு கூர்ந்தருளும். எல்லா வித இடங்களில் இருந்தும் மானிட குலத்தை காத்தருளும்.
பசி, பஞ்சம், நோய் போன்றவற்றிலிருந்து எல்லா மக்களையும் மீட்டருளும். இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன், உம் ஊழியனை காத்தருளும். இறைவா, இளம் பருவத்தினர் அனைவரையும் உமது திருப்பாதத்தில் கையளிக்கின்றோம். அவர்கள் நேர்மையிலும் நீதியிலும் சிறந்து உமக்கேற்புடையவராய் வாழும் வரத்தை தாரும். ஏற்ற காலத்தில் அவருக்கு நல்லதொரு வேலையும் நல்ல எதிர்காலமும் கிடைக்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னித்து உம்மை நிச்சயம் இன்றிலிருந்து நீதி கீழ்நோக்கும் நல்லதே ஆண்டவர் அருள்வார். இறைவா, எம் அரசரே, எம் நாட்டு தலைவர்கள் நீதி நேர்மையுடன் செயல்பட்டு நாட்டை நல்ல வழியில் நடத்திடவும் உலகம் எங்கும் நல்லாட்சி நடத்திடவும் அரசு வரவும் திருச்சபை நாளவும் செழித்தோங்கவும் அருளை பொழியுமாறு உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஆலோசிக்கிறோம். கைகளை விடுத்துக் கொள்ளுங்கள், சேர்ந்து செல்லுங்கள். எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே இந்த அருமையான நாளிலே எங்கள் பாதுகாவலராகிய எங்கள் பாதுகாவலராகிய இந்த பிரான்சிஸ் சவேரியாரின் இந்த பிரான்சிஸ் சவேரியாரை திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே எங்களையும் எங்கள் குழந்தைகளையும் குடும்பத்தையும் ஊர் மக்களையும் பங்கு மக்களையும் அவர் வழியாக உம் திருக்கரங்களிலே ஒப்படைக்கிறோம். நாங்களும் இந்த சவேரியார் போதித்த நற்செய்தியின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்திட தூய ஆவியானவரை எங்கள் உள்ளங்களில் பொழிந்தருளும். எங்கள் குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் நல்ல ஒழுக்கத்திலும் வளர்ந்திட ஆசீர்வதியும். எங்கள் நல்ல தந்தை
பலியாகவே நாங்கள் சேர்ந்து கொடுக்கும் இந்த திருவிழாக்கள் எல்லாம் தந்தையாகும் இறைவனுக்கு ஏற்றதாகும் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உமது திருவடிகளுக்கு நலனுக்காகவும் உமது கையில் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை புனித பிரான்சிஸ் சவேரியாரிடம் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்கள் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்றுபவர் எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வத்துடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாவின் மீட்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பார். உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திருச்சபைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகள் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்து காட்டுவோக்கு சான்றுவரை எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா ஜெபங்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நினைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரை வானதில் புனிதர்களும் நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாக. ஆண்டவரை மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஆகியோருடைய ஆவியை இக்காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாம். அவர் பாடுபடுவதுடன் கழியும் தம்மையே கையளித்தவோடு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு
தம் சீடர்களுக்கு அழைப்பு கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் எண்ணத்தை எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நம்ம ஊழியக்கூடிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினாலே அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்கிறோம். மேலும் ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் இந்த திருவிழாவில் இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்கள் அல்லாத பிற மத சகோதரர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தரும். அவர்கள் உள்ளத்தில் எம்மாவோ சீடர்கள் இதயத்தில் பற்றி எறிந்த ஆர்வத்தை, அந்த தாகத்தை இங்கே இருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பற்றி எரிய செய்கிறோம். அவருடைய குழந்தைகளை வல்லவர்களாக அல்ல நல்லவர்களாக மாற்றிட ஜெபிக்கிற குடும்பமாக இவர்களை மாற்றிடுவோம். அன்பு ஆண்டவரை, உமது ஆவியானவரை சீடர்கள் மத்தியில் அனுப்பியது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த 4 வடிவுள்ள நெருப்பை அனுப்பி அவர் உள்ளத்தை சுற்றி எரித்தரும். அந்த உள்ளம் உமக்காக உருவானது. அது உமக்காகவே ஜெபிக்க அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தரும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடன் ஏற்றதும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் உலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியா இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. பரமதந்தை நம்மை பராமரித்து பாதுகாக்கிறார் என்ற பாச உணர்வோடு
மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமையடைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது அளவு கடந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது அன்பு திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரைத்தான் புனித சவேரியா மக்களுக்கு அறிவித்தார். இவர் எல்லாருக்கும் வாழ்வளிக்கும் ஆண்டவர். இவர்களுக்கு இந்த அன்பு விருந்து படைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். மட்டும் சொல்லியறோம் எனது ஆன்மா நலமடையும்.
என்னை நீயும் அன்பு செய்வாயா உன்னோடு நானும் விருந்து உண்டேன் உன்னிடம் நானும் வந்து தங்குவேன் என்னதும் எழுந்து இருக்க என்றும் தகுதி நான் இழந்தேன் ஏனும் எழினேன் தேடி என்று என்னில்லம் வந்தாயே என்னையே பகிர்ந்திடுவே உன்னிலே வாழ்ந்திடவே வா வா இறைவா வா 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 இறைவா உன்னோடு நானும் இருக்க உண்பேன் உன்னிடம் நானும் வந்து தங்குவேன் என்னுடன் உன்னை காண அன்பு செய்ய ஆவல் நான் கொண்டேன் அதை நீ அறிந்து நாடி வந்து என்னோடு நின்றாயே உன்னையே பேருண்டு மகிழ்வேன் உன்னையே தொடர்ந்திடுவே வாழ்ந்திடுவே
இறைவா புனித பிரான்சிஸ் சவேரியா மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றியெல்லாம் நாங்கள் உட்கொண்ட இந்த நற்கருணை உணவின் வல்லமை எங்கள் உள்ளத்தில் மண்புத்தி பற்றியே செய்தது. அதனால் எங்கள் அனைத்தருக்கு ஏற்றவாறு என்றும் வாழ் உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இந்த புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிரியருக்கு தலைவணி ஆமென் என்று பதில் பாடுங்கள். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் போதனையா நற்செய்தியுடைய உங்களுக்கு அளித்த விண்ணகத் தந்தை விசுவாசம் நம்பிக்கை பிறன்பாகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக. தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து விசுவாச போதனைகளால் நீங்கள் எப்பொழுதும் ஊட்டம் பெற்று நல்ல செயல்களில் உங்களை நினைத்திருக்க செய்வாராக. உண்மையான விசுவாசங்களை உழைப்புக்கு செய்த தூயாவியா கிறிஸ்தவ வாழ்வான வெவ்வேறு கொடைகளால் நீங்கள் வளர்த்திட செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உடைய தலைவரால் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் வளர சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறும் நமது சவேரியார் திருவிழா சிறப்பாக நடைபெறப்பட ஒத்துழைத்திருக்கின்றார்கள். முதல் நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதல் நன்றி. அடுத்து நமது பங்கு தந்தை அவர்களுக்கு சிறப்பாக எல்லாருக்கும் வேலை செய்தாலும் செய்யுங்கள் என்று நல்லதாக செய்யுங்கள். எல்லோருக்கும் அவர்கள் உறுதி கொடுத்தார்கள். அதன்படி அவருக்கு தங்கு தந்தை அவர்களுக்கு தலைமை பேசி அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். எல்லாவற்றையும் உற்சாகப்படுத்துறது நம்ம வழிபடுத்துவது இளைஞர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் எல்லோரையும் உற்சாகப்படுத்த சிரிக்க போகிறோம். விசேஷமாக தேடி கூட சுறுசுறுப்பாக இருப்பதனால அவர் எல்லா இடத்துலையும் கடற்கரை மக்களுக்கு எப்பொழுதுமே ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். இந்த திருவிழாவுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்த நமது உதவி பங்கு தந்தைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சந்தானம் அவர்களான செபஸ்டியன் கல்பனை செபஸ்டியன் அருள் ஜனசேகர் திவாகர் நமது பங்கு தெய்வங்களுக்கு நமது பழங்குடி மக்களின் சார்பாக அனைத்து அன்பியல் சார்பாக சபஸ்டியன் ஒரு நடைபெற்று பார்க்கிறேன். பங்கு தெய்வர்களுக்கு சந்தானம் அவர்கள் நடைபெற்று வருகிறார்கள்.
இந்த ஆலயத்தில் ரொம்ப பேருக்கு தெரியாத ஒருத்தர் வேளாண்மையிலிருந்து ஒருவர் அருளன் சமஸ்தியார் ஆலயம் தான் அவருக்கு சொந்த ஆலயம். ஆனால் நான் சின்ன பேர் இருக்கும்போது இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருந்தவர் அவர். எந்த ஒரு நிகழ்வுக்கும் அவர் இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்வதில்லை. அவர்கள் இப்பொழுது உடல்நலம் முடியாததாக இருந்தாலும் வேளாண்மையிலிருந்து 10 நாள் வந்து இங்கிருந்து எங்களுக்கு ஆலோசனைகள் சப்பம் செய்வதிலிருந்து குடிமரம் பண்ற வரைக்கும் எப்போதும் ஒவ்வொரு வருஷமும் செய்வார். இப்போ நேரத்தில் கிட்டத்தட்ட 50 வருட காலமாக அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க, அதை அவர்களுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் அவரையும் கௌரவிக்கும் விதமாக தனசேகர் அவர்கள் அவருக்கு முன்னாடி அமைத்து கௌரவிக்குமாறு ராணி ஆசிரியை நமது சத்திய சேவா சகோதரிகளுக்கு எப்பொழுது நம்முடைய பணியாற்றுகிறார்கள் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் உதவி செய்த அந்த சகோதரிகளுக்கு பொன்னாடை போற்றுமாறு நம்மோடு கேட்டுக்கொள்கின்றேன். சிஸ்டர்ஸ், சத்திய சேவா சிஸ்டர்ஸ் 3 பேர் வாங்க. திருமண நாட்களில் ஒவ்வொரு நாளும் திருப்பணி நிறைவேற்றிய அனைத்து பொருட்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இந்த திருப்பணி சிறப்பாக பங்கேற்ற அனைத்து பங்கு தந்தை உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் நாம் நன்றி. எங்களுடன் பயணிக்கும் சத்திய சேவா சகோதரிகளுக்கும் இதை கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்கொடையாளர்கள், பொருள் உதவி செய்தவர்கள் அனைத்து எந்த உள்ளங்களுக்கும் எங்கள் ஜபங்களும் நன்றிகளும். நன்கொடை மற்றும் உடல் உழைப்பை வீதிகளை சுத்தம் செய்தல், காவல்துறை, மின்சார வாரியம், நகராட்சி அனுமதி பெற்று திருப்பார் சிறப்பாக வணக்க உதவிய சேவியர் சேகர், இக்னேசியஸ், வினோத் மற்றும் இவர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் பாசங்கள் அண்ணன் வேளாண்மை அலுவலன் அவர்களுக்கும் அந்த சரியார் வளையத்திற்கு அவருடைய சம வயதிலுள்ள நமது அன்புவானம் அவர்கள் 364 கோயில் தான் அவர்கள் கோயிலை தவிர சிந்தனை கிடையாது. அந்தோடு அவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நவ நாட்களை சிறப்பாக வழிநடத்தி சென்ற உறவினர் குடும்பத்தினர், சபசி குடும்பத்தினர், மார்டின் குடும்பத்தினர், தாஸ் குடும்பத்தினர் மற்றும் இவர்களுக்கு உதவி செய்த அனைத்து குழந்தைகளுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பாடகர் குழுவுக்கு நன்றி. சிறப்பாக ராஜேஷ் அவர்களுக்கு, ராஜேஷ் பாடல்கள் சிறப்பாக இருக்காது குடும்பத்துக்கும் அந்த திருவிழா இல்லை. அதனால் அவருக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு நன்றி சொல்வதோடு அருளண்ணன் அவர்கள் இந்த பொன்னாடியை அவருக்கு போற்றி கௌரிக்குமாறு கேட்கப்படுகிறது. ஒளிவொலி அமைத்த மாஸ்டர்ஸ், ஆலய அலங்காரம் செய்த கணிகவேல், திருவாளர் செல்வம், ராஜ், என் நண்பன் ராம்ராஜ், இவர்களுடன் பணியாற்றிய எஸ்கேஎல் பாய்ஸ் இவர்களுக்கும் இவர்களோட உதவி செய்த மற்ற அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பள்ளிப்பீட சிறுவர்கள், சிறுமியர்கள், டோமினிக் சாமியோ, கடம்பாடி டோமினிக் சாமியோ இளைஞர் மன்றத்தினர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து அன்பிய குடும்பங்களுக்கும், நன்கொடை வசூலித்த அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் விழா குழுவினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். திருத்தேர் பவனி சிறப்பாக நடைபெற காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் வழிநடத்த வந்திருப்பவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். காவல்துறை, நகராட்சி பணியாளர்கள், மின்சாரத்துறை பணியாளர்களுக்கு எங்களது சிறப்பான நன்றி. ஒவ்வொரு நாளும் நவநாளை சிறப்பாக
சிறப்பித்த அன்பிய குடும்பங்களுக்கும் திருவிழாவில் பங்கேற்ற செவிலியர் பக்தர்களுக்கும் நன்றி. ஒவ்வொரு நாளும் திருப்பலியை தனது செல்லில் படம் பிடித்து எல்லோருக்கும் டிவியில் போட்டு காட்டுறீங்க. ரூபி அனுப்புகிற நமது அந்தோணி அவர் ரொம்ப அவருக்கு அவ்வளோ மாதிரி இன்ட்ரெஸ்ட் எதாவது இருக்க முடியாது. எந்த மலை எந்த ஆலயமாக அந்த பண்டிகை சார்ந்த எந்த ஆலயமாக இருந்தாலும் எந்த நிகழ்வுகளையும் துல்லியமாக எடுத்து அன்றைக்கு நிகழ்வு எல்லாருக்கும் நீங்கள் போட்டு விட்டுருவார். அதை பார்த்து அவருக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை காலை 7 மணிக்கு திருப்பலி நாளை காலை திருவிழா திருப்பலி 7 மணிக்கு நடைபெறும். அதற்கு கொடியேற்கப்படும். எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க டேஸாக இருக்கு, வேலைக்கு போவீங்க. அதனால 7 மணிக்கு ஆரம்பிச்சுக்கலாம். 8 மணிக்கு முடியும். நீங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு எப்போ வழக்கம் கூட ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறவங்களாம் போயிடலாம். திருப்பலி முடிந்த பிறகு தேர் மந்திரித்து முக்கிய விதியோடாக வரும். அதற்கு அனைவரும் ஒத்துழைக்குமாறு அந்த தலைமை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நமது தந்தையின் சார்பில் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி பீஸ். ஒரு சில அறிவிப்புகள். இந்த கோயில் பராமரிப்பு பணிக்கு நன்கொடை அளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நேற்று பூசியில் சொன்ன மொத்தம் வசூலான பணம் 16 லட்சத்தி சொச்சம். இதைதான் நீங்கள் கொடுத்த நன்கொடை எல்லாம் சேர்த்து எல்லாம் சொல்ல வேண்டிய கட்டுரை. தென்னாட்டு பகுதியிலே கடலோர ஊர்களிலே நற்செய்தி போதித்த சவேரியாரே, நம்பி வந்த எங்களது முன்னோர்கள் யாவருக்கும் ஞானஸ்நானம் வழங்கிய சவேரியாரே, வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்கள் விசுவாச நாயகரே சவேரியாரே, வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்கள் விசுவாச நாயகரே சவேரியாரே, பாமாக பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதத்துக்கு வணங்கிடுவோம் சவேரியாரே. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பகுத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பாவிகள் மனம் திரும்ப வேண்டியும் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுவோம். ஆட்சி வருக மத திருவுள்ள